போல் மஞ்சள் பூசணிக்காய் பருப்பு உசிலி தான் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்க போகிறேன். இதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த துவரம்பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதை 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கணும். இந்த 1/2 கப்பு துவரம்பருப்போட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் பருப்பு ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு சிவப்பு மிளகாய் 4 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேங்க. இதோட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, இந்த நம்ம இந்த உசிலி செய்கிறதுக்கான தேவையான உப்பும் சேர்த்து நம்ம பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்க பருப்பில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்சியில் இதை தண்ணி சேர்க்காமல் இது மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த பருப்பு இதை நம்ம இட்லி தட்டில் வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சு நம்ம இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். அந்த டைமில் நம்ம மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். அது ரொம்பவும் பெரிய பீஸாக வேணாம், அதே மாதிரி ரொம்ப குழைய வச்சு வேக வச்சுக்க வேணாம். பீஸாக வெந்ததுக்கப்புறமும் பீஸாக தெரிகிற அளவுக்கு இருக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப மைனமாக இருக்க வேண்டாம். அப்போ தான் கொஞ்சம் காய் நல்லா பீஸாக இருந்தால் தான் இந்த பருப்பு உசிலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு உருண்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஆற வைக்கிறதுக்கு நம்ம இந்த உருண்டைங்கள்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே பிளேட்டில் வச்சு நல்லா சூடு ஆறட்டும். இது சூடு ஆறுற டைமில் நம்ம மஞ்சள் பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இது மாதிரி அமுக்கி பார்க்குறம்போது தான் வெந்திருக்க மாதிரி இருக்கணும். நல்லா பீஸாக இது மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் உசிலிக்கு. இப்போ பரங்கிக்காயும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணிக்கலாங்க. கடாய் சூடானதும் இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் இதிலையே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதிலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு உருண்டெல்லாம் ஆற வச்சுருக்கோம்ல, இப்போ அதை எடுத்து நல்லா தூளாக இது பண்ணிடலாங்க. இது மாதிரி நம்ம வேக வச்சதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் செஞ்சோன்னா ரொம்ப மைனமாகவும் இருக்காமல் இது நல்லா உதிரியாக இது மாதிரி நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இது மாதிரி நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா உசிலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா உருண்டைங்களும் நல்லா இது மாதிரி உதிரியாக செஞ்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் உதிரியாக பண்ணதுக்கப்புறம் நம்ம கடாயில் இதை சேர்த்துக்கலாம். இந்த துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்து நம்ம ஊற வைக்கும்போது கடலைப்பருப்பு மறக்காமல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா தான் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அந்த பருப்பு உருண்டையெல்லாம் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ இது எல்லாத்தையுமே தூளாக செஞ்சதுக்கப்புறம் நம்ம கடாயில் இதை சேர்த்துக்கலாம். கடாய் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். அதாவது நல்லா வெந்திருந்தாலும் இப்போ நம்ம இது மாதிரி கொஞ்சம் கடாயில் வச்சு நம்ம அதை வதக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு உருண்டை தூளாக பண்ணதை வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சு நம்ம ஆற வச்சுருக்க நம்ம பரங்கிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காயை மைனமாக்க வேணாம். அதை ஸ்மாஷ் பண்ணாமல் அப்படியே நம்ம இப்போ வேக வச்சு பாத்திரத்தில் வச்சுருக்கத தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஜஸ்ட் அந்த பரங்கிக்காயை மட்டும் இதில் எடுத்து கடாயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் வெறும் பரங்கிக்காயை மட்டும் கடாயில் சேர்த்துக்கோங்க. எல்லா பரங்கிக்காயும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வெறும் சாதத்துக்கு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லா பரங்கிக்காயும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அடுப்புலேயே வச்சு இது மாதிரி நல்லா வதக்கணுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பரங்கிக்காயோட நம்ம அந்த பருப்பு உருண்டையை ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்கிறது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இது மாதிரி ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காரம் பத்தலை, நான் வந்து என்னோடய சிவப்பு மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 சிவப்பு மிளகா போட்டு அரைச்சேங்க. காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு 2, 3 சிவப்பு மிளகாய் தாளித்து இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதியுள்ள போகி ஸ்பெஷல் லன்ச் ரெசிபீஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.